வணக்கம். நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஏ ஜெகதீசன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கடனை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எவ்வளவு சீக்கிரம் அடைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அனுச நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரம் எந்த நாளில் வந்தாலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அதையவே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா லக்னமாக வச்சு அந்த 2 மணி நேரத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணுமோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறு தொகையை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களை அறியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சு வந்துட்டுருக்கு. 2வது விதி, பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய்க்கிழமைக்கு சதுர்த்தி, சதுர்த்தசி, நவமி, இந்த 3 திதியில் ஏதாவது ஒரு திதி அன்னைக்கு குளிகனில், அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிகன் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை அவருக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனானது உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அடைஞ்சு வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சனிக்கிழமையில் சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி, இந்த 3 திதிகளில் ஏதாவது ஒரு திதி வரும்போது அன்னைக்கு எந்த நேரத்தில் குளிகன் வருதோ அந்த குளிகன் சமயத்தில் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமலேயே அடைஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி, இந்த 3 திதியில் ஏதாவது ஒரு திதி வரும்போது அன்னைக்கு வரக்கூடிய குளிகனில் அந்த குளிகன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு அமௌண்ட்டு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டில் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய கடன் அடைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுபவத்தில் எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆனது. நம்மளுடைய காலவிதான பத்ததி அப்படிங்கிற ஒரு மூலநூலில் இதை சொல்லியிருக்காங்க. இதை நீங்களும் செஞ்சு அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயனை அடையுங்க. நன்றி, வணக்கம்.